ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், சிவில் சர்வீசஸில் நிறைய ஸ்டேஜஸ் கிராஸ் பண்ணணும். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. இந்த மூணுலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோர் எலமெண்ட் அப்படின்னா என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அஸ் வெல் அஸ் இன்டர்வியூ மூணுலேயுமே டிஃப்ரெண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரிலிம்ஸில் we do not have any defined syllabus, defined revision pattern, defined sources. So that makes current affairs a difficult part. So இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது we have narrowed down into a 4 difficulties which was faced by the aspirants. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் சோர்சஸ். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கிளியர் சோர்சஸ் வந்துட்டு நம்மக்கிட்ட இல்லாதனால ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன சோர்சஸ்லாம் படிக்கலான்ற ஒரு ஐடியா கிளியராக கிடைக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஐபி இருக்குது, நம்மக்கிட்ட நியூஸ் பேப்பர்ஸ் வந்துட்டு இருக்குது, தென் வி ஹாவ் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதில் படிக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் பிஐபி அப்படின்னா 20+ மேகசின் 20+ நியூஸஸ் வந்து டெய்லி வருது. ஸோ எப்படி நேரோ டவுன் பண்ணுறதுன்ற ஒரு கிளியர் ஐடியா வந்து நம்மகிட்ட இருக்கிறதில்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெப்த் ஆஃப் ஸ்டடி. ஸோ டெப்த் ஆஃப் ஸ்டடி நான் வந்து நியூஸ் பேப்பரில் வெறும் ஹெட்லைன் மட்டும் படித்தா போதுமா, இல்லை ஹெட்லைனோட கண்டென்ட் படித்தா போதுமா, இல்லை நியூஸ் பேப்பர் மட்டும் பார்த்தாது அதோட பேக்ரவுண்ட் போய் பார்க்கணுமான்னு பார்த்தா ஸோ இந்த டெப்த் ஆஃப் ஸ்டடிக்கான ஐடியா வந்து பார்த்தோம் அப்படின்னா பிவைக்யூலேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம இந்த லாஜிக்கை அனலைஸ் பண்ணி எவ்வளோ டெப்த்தில் படிக்கணுன்ற ஐடியாஸ் வந்து நம்ம ஜெனரேட் பண்ணி வச்சுக்கணும். தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் வர்சஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஸ்டாட்டிக்கு நம்மகிட்ட டிஃபைன்டு புக்கு, சிலபஸ், நோட்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட என்ன இருக்கும்னா மந்த்லி மேகசின்ஸ், இயர்லி மேகசின்ஸ் தான் இருக்கும். இதில் ரெண்டுலேயுமே அலைன் பண்ணி கொஷின்ஸ் வரும்போது ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்ணணும், வெதர் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கா, இல்லை வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ரிலேஷன்ஷிப் இருக்கா, எப்படி ஒரு கரண்ட் அஃபேரோட கொஷினை ஸ்டாட்டிக்கில் கேட்குறாங்கன்ற ஐடியாஸ் இதெல்லாமே நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணோட ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிவிஷன் பேட்டர்ன். ஸோ இந்த மூணுமே நம்மளுக்கு அலைன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்ஸ் நம்ம படித்து முடிச்சிடுவோம். பட் ஆனால் நம்ம எக்ஸாமில் போய் அப்ரோச் பண்ணும்போது நம்மக்கிட்ட கிளியரான கொஷின்ஸ் அப்ரோச்சிங் நாலேஜ் வந்துட்டு இருக்காது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் பேட்டர்ன் கிளியராகவும் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபைண்டாகவும் இல்லாதனால தான். ஸோ ஒன்ஸ் இஃப் யூ டிக் தீஸ் 3 பாக்ஸஸ் ரிவிஷன் பேட்டர்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ரிவிஷன் பேட்டர்னுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா we have defined a course called நிகழ். இதில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெயின்ஸ் பேஸ் வச்சுட்டு ப்ரிலிம்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வீக்லி கிளாஸஸ். ஸோ இதில் 10 MCQs ப்ளஸ் ஆன்சர் ரைட்டிங் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஸோ நம்ம பார்த்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு கோர்ஸாக ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.